சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். ப்ரீதிங் வந்துங்க நம்ம மூச்சு காற்றை ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம், ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. ஆனால் நம்ம அப்பப்போ மறந்துடுவோம். நானே உங்களுக்கு சொல்கிறேன், பாதி நேரம் நானும் மறந்துடுவேன். எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜம்முன்னு ஒரு தாரக மந்திரம் அது சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரீதிங் ரொம்ப நார்மலாக ஈஸியாக ப்ரீத் பண்ண வழிவகுக்கும். அது என்னங்க மந்திரம்? வித்தலை 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 கூப்பிட்றோம். நம்ம வித்தலை பாண்டுரங்கா மாதிரி வித்தலை 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 வித்தலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இனேல் எக்ஸேல் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோம் பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்து எவ்வளோ சொல்ல முடியுமோ, உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்களேன். உங்கள் மூச்சு இந்த பல்மனரி ப்ராப்ளம், மூச்சு ப்ராப்ளம், அப்புறம் நம்மளுக்கு எங்கெங்கேயோ பிளாக்கு, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. கடவுளோட நாமம் ஸ்மரிச்சா மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். சொல்லி பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வித்தலை 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 வித்தலை. அதே மாதிரி டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்ட அப்புறம் நாடி சுத்தி பிராணாயமாக இருக்கிறதுலே நம்ம எது நம்மளுக்கு ஈஸியோ அது பண்ணுங்கள். பஸ்ரிகா தெரியும் எல்லாருக்கும், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பஸ்ரிகா தெரியும். அப்புறம் பிராமரி பிராணாயமா மாதிரி வண்டு எப்படி ரீங்காரம் ஆகிடும் அதே மாதிரி இன்ஹேல் பண்ணிக்கணும். அப்புறம் அப்படியே மக்காரம் எப்படி பார்த்தீங்களா சவுண்டு? நம்ம வண்டு எப்படி ரீங்காரம் இடுது அதே மாதிரி நம்ம உட்கார்ந்த இடத்துலையே நம்ம சோஃபா நம்ம வீட்லேயே, நீங்கள் எங்கேயும் ஓடி போயெல்லாம் செய்ய வேணாம். நம்ம வீட்லேயே இந்த சுவாச பயிற்சி இதை அந்த 3 செஞ்சு வித்தலை கூப்பிடுங்க. நம்மளுக்கு பல்மனரி ப்ராப்ளமே வராமல் கடவுள் காப்பாற்றுவார். நம்ம செய்ய மறந்துடுவோம். யாராவது ஒருத்தர் சொன்னால் தானே நம்மளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விட்டலை எத்தனை தடவை கூப்பிடுங்க, விட்டலை பாண்டுரங்க விட்டலை மாதிரி எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் வித்தலைன்னு வரணும். வித்தலை 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 விட்டலை விட்டலை விட்டலை. அதே மாதிரி தோப்புக்கரணும். அந்த காலத்துலலாம் டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில் விளக்கேற்றி எல்லோரும் சாமி கும்பிட்டு தோப்புக்கரணம் போடுவோம். எப்படி 11 தடவை, 21 தடவை, 48 தடவை, 108 தடவை, எவ்வளோ தோப்புக்கரணம்லாம் போட்டிருக்கோம். நம்ம ஸ்கூல்லலாம் கூட டியூஷன் மிஸ்ஸுங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம தோப்புக்கரணம் போட சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. அது இப்போ ஸ்டைலாக பிரெயின் யோகா, நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொன்னோடனே அதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த தோப்புக்கரணம் கூட போடுங்க, 9 தடவை போடுங்க, முடியாதுன்னா 11 தடவை போடுங்க. நம்ம கவுண்ட்டு எவ்வளோ முடியுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த தோப்புக்கரணம் போட போட நம்ம காதில் இந்த நுனியில் பாருங்கள், நம்ம மடல் இருக்குது பாருங்கள், நுனி மடல் ஆக்டிவேட் பண்ணால் பிரெயின் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதனால் 2 நுனியும் கிராஸ் வைஸ் பிடிச்சி தோப்புக்கரணம் உங்களுக்கு தெரியுமே, நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதனால் தோப்புக்கரணம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீதிங் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஹெல்த்தியாக இருக்கலாம். வாழ்க வளமுடன், நேர்மையாக. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், ஸ்டே பிளெஸ்ட்.